நான் உண்மையாகவே அவரை பாராட்டுறேன், வாழ்த்துகிறேன். அவருடைய பாடல் மட்டும் கின்னஸ் போகும். படமே எல்லாரும் சரிசம். ஆனால் ஆங்காங்கே ஏதோ ஒரு சம்பவங்கள் இப்படி நடக்கும் பொழுது இது ஒட்டுமொத்த பிஜேபி அல்லது இந்து முன்னணி அல்லது ஆர்எஸ்எஸ் மேலே குற்றம் சாட்டுறது தவறான காரியம். இதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கிறார். மதவாத கட்சியாக இருந்தால் அப்போ இந்துக்கள் யாரு? அவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணணும், இந்தந்த சலுகைகள் பெறணும்னு சொல்லணும். இப்போ நான் சோலார் போடுறேன், பிரைம் மினிஸ்டருடைய சோலார் என் வீட்டில் போடுறேன். அப்போ நான் கிறிஸ்தவன், அதனால் கிறிஸ்தவனுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருந்துருக்கலாமே. மக்களை காப்பாற்றுறதுக்கு வரல. அவருடைய பணத்தை, அவர் சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றுறதுக்காக வர அரசியல் இருக்கணும். அதானே பண்ணிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இந்து அறநிலையத்துறையில் மயிலாப்பூரில் இருக்குது இடம், ட்ரிப்ளிகனில் இடம் இருக்குது, கோடம்பாக்கத்தில் கோடியில் வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கெல்லாம் விட்டுட்டு ஏழை ஜனங்கள் மத்தியில் நீங்கள் பணம் வசூலிக்கிறேன்னு சொன்னால் அது இந்து அறநிலையத்துறையாது. அவருடைய கையில் ஆட்சி இல்லை, குடும்ப ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. அவருக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. அதனால இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியில் அணியில் உட்காருவது கூட மிக சிரமமான காரியமாக 2026 தேர்தல் இருக்கும். அரசியல் அலசல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன். விஜயுடைய கடைசி படம் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பெரிய இந்த கின்னஸ் லெவலில் போகுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவரை நடிகர் என்கின்ற ஸ்தானத்தில் பார்க்கும்போது நான் உண்மையாகவே அவரை பாராட்டுறேன், வாழ்த்துகிறேன். அவருடைய பாடல் மட்டும் கின்னஸ் போகாது. அவர் படமே அதாவது விஜயை அதுக்குன்னு அவருடைய ஸ்டைல் வேறு. அதனால் மக்கள் அதனால் அவருக்கு நல்ல ஆதரவாக இருக்கிறாங்க, ரசிகர் கூட்டம். அதனால் நிச்சயமாக அவருடைய படங்களும் அதிகமாக ஓடும். அதனால தான் இன்றைக்கி நம்பர் 1 அதாவது சம்பளம் திரைத்துறையில் வாங்கிறது யாருன்னா விஜய் என்பதில் சந்தேகமே கிடையாது. சரி, இந்த ரசிகர்கள் கூட்டம் விஜய் அவர்களுக்கு ஓட்டாக மாறுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஆமாம், நிச்சயமாக ரசிகர்ன்றது வேறு, தேர்தல்ன்றது வேறு. வாக்குரிமை என்று வரும் பொழுது நான் விஜய் படத்தை நான் பார்த்தது கிடையாது. ஆனால் ஏதோ பார்த்த மாதிரி ஒன்று ஞாபகம். ஏதோ ஃப்ளைட்டில் போகும்போது ஏதோ ஒரு படம் பார்த்த மாதிரி ஞாபகம். ஆனால் எந்த படம் பார்த்தேன்னு எனக்கு தெரியல. பட் எல்லாரும் பேசுகிறத பார்த்து அவர் நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லி எனக்கும் சினி துறையில் எனக்கு நிறைய பேர் தெரியும். அதனால் நிறைய பேர் சொல்லக்கூடியதை நான் பார்க்கும் பொழுது அவருக்கு நிறைய ரசிகர் கூட்டம். அடுத்தது அங்கே அவர் மகாநாடு நடக்கும் பொழுது அதை எப்போதுமே நான் அது அரசியல் மாநாடாக இது வரைக்கும் நான் பார்க்கல. ஓகே சார். ஏன்னா அரசியல் மாநாடுக்கும் ரசிகர் மாநாடுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் இது வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் ரசிகர் கூட்டமாக தான் நான் பார்த்தேன். அதனால் அந்த ரசிகர் கூட்டம் என்பது வாக்காக மாறுமா என்பது நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் நான் டாக்டர் எம்ஜிஆர், காலம் சென்ற எம்ஜிஆர் அவரை நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நான் பார்த்துட்ருக்கிறேன். ஏன்னா என்னுடைய நண்பனுடைய பக்கத்து கார்டன், பக்கத்து தோட்டம் தான் அவர். என் நண்பன் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவர் அங்கே பக்கத்தில் ஈசி சேரில் அப்படி படுத்திருப்பார். அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம், அவரோடு கூட பேசியிருக்கிறோம். அந்த காலத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது நான் அவருடைய ரசிகன். ஆனால் ஒரு நாளும் அவருக்கு வாக்கு நான் கொடுக்கவே இல்லை. சரியா? அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மனசார பிடிக்கும் எனக்கு. ஆனால் அவருக்கு நான் வாக்கு கொடுக்கல. அரசியல் பக்கம் வாக்கு கொடுக்கல. ஏன்னா அரசியல் வேறு, என்றைக்கும் அரசியல் வேறு. மற்றபடி மற்ற காரியம்னு சொல்லும்போது அது வேறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்டு கடவுளால் கொடுக்கப்பட்டது. எல்லா டேலண்ட்டும் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதில் நான் பார்க்குறது என்னென்னா, விஜய்க்கு நல்ல டேலண்ட்டு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அதை அவர் சரியாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாரு இது வரைக்கும். ஆனால் இனிமேல் அவர் எப்படி பயன்படுத்த போகிறாருன்னு அவருடைய கையில் தான் இருக்குது. ஓகே சார். செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ்ஸை சந்தித்திருக்காரு சார். இப்போ செங்கோட்டையனை தொடர்ந்து இப்போ ஓபிஎஸ் தாவேக்கால இணைய போகிறாருன்ற ஒரு டாக் போயிட்டுருக்கு சார். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது யார் வேணால் எங்கே வேணால் இணையலாம். சரியா? ஓகே சார். நான் வேண்டான்னு சொல்லலை, எல்லாருக்கும் உரிமை உண்டு. இப்போ நான் ஒரு கிறிஸ்தவ ஆன்மீக தலைவன். நான் பிஜேபிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகே சார். இதனால் என்னுடைய கிறிஸ்தவத்தில் சிலர்லாம் கேட்பாங்க, என்ன நீங்கள் பிஜேபிக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்மந்தமே இல்லையே,
நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் என்னுடைய சொந்த விருப்பம். அந்த மாதிரி செங்கோட்டையன் ஒருவேளை அங்கே போய் ஜாயின் பண்ணலாம் தாவேக்காவில், அல்லது ஓபிஎஸ் அங்கே போய் ஜாயின் பண்ணலாம். அதனால் ஒருவேளை தாவேக்கா என்கின்ற கட்சி ஒரு கட்சி ஆகுமா அப்படின்ற அடுத்த கேள்வி நான் நிச்சயமாக வைக்க முடியும். சார், ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து இந்த இந்துத்துவாதிகள் வந்து இந்த சிலைகளை வந்து உடைக்கிறது, சர்ச்சை வந்து அடிச்சு நொறுக்கிறது மாதிரியான காட்சிகள் போயிட்டு இருந்தது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையா இல்லையா, அதான் என்னுடைய கேள்வி. அதாவது நிறைய காட்சிகள் வருது போது, எல்லாம் உண்மைதான், இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, எங்கே இன்னும் நடக்கலை? ஒருவேளை யாரோ ஒரு கிராமத்தில் ஒரு கிராமத்தார்கள் அவங்களுடைய அறியாமையில் அல்லது என்ன சொல்கிறது கல்வி அறிவில்லாத நிலையில் ஏதோ ஒரு செய்த காரியத்தை இப்போ தேர்தல் சமயத்தில் அதை கொண்டு வந்து வேகமாக பரப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. இதே நேரத்தில் இப்போது தென்னிந்திய திருச்சபைன்னு இருக்குது, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியான்னு இருக்குது. அதுடைய மாடரேட்டர் எங்கே போயிருக்கிறாருன்னா வைஸ் பிரசிடெண்ட். அவர் வந்து லஞ்ச் கொடுத்துருக்கிறாரு கிறிஸ்மஸுக்கு, அங்கே போயிருக்கிறாரு. எல்லாரும் அவர் என்ன சொல்லுவாங்க, ஆர்எஸ்எஸ் உடைய ஆள் அவர். இதே சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக அவரை தேர்தல் நிற்க வச்சிருக்கிறாங்க, அதனால் அவர் வராதபடிக்கு நம்ம ஜெபிக்கணும்னு சொன்னவங்களாம் உண்டு. பட் அதன் தலைவரே இப்போ அங்கே லஞ்சுக்கு போயிருக்கிறார். அதே மாதிரி அருமையான பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியில் கெத்தீட்ரல் சர்ச்சுக்கு போய் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கலந்து இருக்கிறார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பிஜேபி உடைய தலைவர்களாகட்டும், ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்களாகட்டும், யாருமே அவர்கள் இந்த மத சம்பந்தப்பட்ட காரியங்களிலே அவர்கள் தலையிடுவதே கிடையாது. மத சுதந்திரம் இருக்க வேண்டும், இது ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடியவர்கள். ஏன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் எனக்கு மிக நெருங்கிய நண்பர், என் வீட்டிற்கே வந்திருக்கிறாரு. அவர் பேசும்போதெல்லாம் என்ன அவருக்கு ரொம்ப அவருக்கு விருப்பம்னா, மனித நேயத்தோடு நடக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வாயால் அவர் சொன்னவர். ஏன்னா எனக்கு மதம் என்பது இல்லை, எல்லாரும் சரிசமம். ஆனால் ஆங்காங்கே ஏதோ ஒரு சம்பவங்கள் இப்படி நடக்கும் பொழுது இது ஒட்டுமொத்த பிஜேபி அல்லது இந்து முன்னணி அல்லது ஆர்எஸ்எஸ் மேலே குற்றம் சாட்டுவது தவறான காரியம். இதை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். சார், தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியோட மதவாத அரசியல் வந்து எடுபடாதுன்னு சொல்லிட்டு துணை முதல்வர் அவர்களும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க சார். மத பிரிவினையை ஏற்படுத்துகிறாங்களா பிஜேபி மத பிரிவினை ஏற்படுத்தலை. இப்போ நீங்களே சொன்னீங்க மதவாத கட்சின்னு சொல்லுது யாரு? இவங்க துணை முதல்வர் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. மதவாத கட்சின்னு ஏன் சொல்கிறாங்க? அப்போ பிரிக்கிறது யார்? இவங்க தான் பிரிக்கிறாங்க. விளங்குதா? பிரதமரோ அல்லது பிஜேபியில் உள்ள தலைவர்களோ எங்களது மதவாத கட்சின்னு சொல்லவே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுற, மக்கள் மனதில் இதை புகட்டி இது மதவாத கட்சி, அதனால் அவங்களுக்கு வாக்கு கொடுக்காதீங்கன்னு இவங்க தான் ப்ரொபகண்டா பண்ணுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க, மார்க்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கட்சி வளரணும்னு மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மதவாத கட்சியாக இருந்தால் அப்போ இந்துக்கள் யார், அவர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும், இந்தந்த சலுகைகள் பெறணும்னு சொல்லணும். இப்போ நான் வந்து சோலார் போடுறேன், பிரைம் மினிஸ்டருடைய சோலார் என் வீட்டில் போடுறேன். அப்போ நான் கிறிஸ்தவன், அதனால் கிறிஸ்தவனுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருந்துருக்கலாமே இல்லையா? மதவாத கட்சியாக இருந்தால், மதவாத ஆட்சி நடந்து கொண்டு இருந்தால் கிறிஸ்தவர்களுக்கு இந்த சலுகை கிடையாதுன்னு சொல்லியிருந்துருக்கலாமே. எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. ஆனால் இதை வந்து வேகமாக இந்த தேர்தல் நேரத்தில் அவங்க மதவாத கட்சின்னு சொல்கிறது துணை முதல்வரும் தான். ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, நல்லா பார்க்கணும். நீங்கள் இப்போ நீங்களே சொன்னீங்க இவங்க 2 பேர் மட்டும்தான் அது பேசுகிறாங்க, திமுக மற்றவங்க ஏன் பேச மாட்டாங்க? அப்போ இது குடும்ப ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இந்த குடும்ப ஆட்சி நடத்தணும். இந்த குடும்ப ஆட்சிக்கு எந்த தடையும் வராமல் இருப்பதற்கு இப்படி சொன்னாதான் மக்கள் மத்தியில் அவர்கள் மேலே கொஞ்சம் விருப்பம் வந்து கொஞ்சம் அவர்களுக்கு வாக்கு கொடுப்பாங்க, அவங்க நினைக்கிறாங்க. மக்கள் இப்போ முட்டாள் கிடையாது, மக்கள்லாம் கொஞ்சம் அறிவான மக்கள் வந்துட்டாங்க. போன தேர்தல் மாதிரி இந்த தேர்தலில் மக்களை ஏமாற்றணும்னு நினச்சா முடியவே முடியாது. சரி, இப்போ தேர்தல் நெருங்குது. திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது வேலை தூக்குறாரு, பட்டை அடிக்கிறாரு, இந்த மாதிரியான சில செயல்கள்லாம் பண்ணுறாரு. எதுக்காக சார் இந்த மாதிரியான ஒரு நாடகம் மாதிரி போட்டுட்ருக்காரு? இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க தேர்தல் நேரம்னு, அதனால தான் அவர் பண்ணுறாரு. இது நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன். நான் அவர் அப்படியே தேர்தல் வர நேரத்தில் அப்படியே இந்த பக்கம் சாய்வார். சொல்ல முடியாத பிஜேபியில் வந்து சேர்ந்தாலும் சேருவார் அவர்.
இதை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன். இதே திருமாவளவன் ஒருவேளை பிஜேபியில் வந்து சேர்ந்தாலும் சேர்ந்துவார். இன்னொன்று நான் இப்போ சொல்லுவேன், இப்போ செங்கோட்டையன் யாரோ போகிறாங்கன்றீங்க, தொல் திருமாவளவன் அங்கே போனாலும் போயிடுவார். ஏன்னா காங்கிரஸே அங்கே போகிறதா இருக்குது. கூட்டணி பலமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே சார். எந்த கூட்டணி? திமுகவுடைய கூட்டணி. இல்லை, நான் தாவேகா கூட்டணி பலமாக இருக்குன்னு சொல்கிறேன் நான். ஓகே, நீங்கள் திமுகன்றீங்க. எதனால சார் தாவேகா கூட்டணி பலம்? எல்லாரும் போகிறாங்க, நீங்களும் சொல்லிட்டீங்க. இப்போ நானும் சொல்கிறேன், திருமாவளவன் அங்கே போகிறார், காங்கிரஸ் அங்கே போகுது, எல்லாம் ஒன்றா அங்கே போய் ஒரு கூட்டணி வைக்க போகிறாங்க, பலமான கூட்டணி வைக்க போகிறாங்க. சார் காங்கிரஸ் திமுக கலந்து பிரிய போகிறது உறுதியா சார்? நிச்சயமாக போக தான் போகிறாங்க. காங்கிரஸ் வந்து திமுக விட்டு கட்டாயம் போக தான் போகிறாங்க. அதுக்கு திமுக என்ன பண்ணுன்னா, காங்கிரஸுக்கு ஒரு 100 தொகுதியை கொடுக்கணும். கொடுத்துருவாங்களா சார்? கொடுத்துருவாங்களா? நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முதலமைச்சர்கிட்ட கொடுக்க சொல்லி. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் ஏன்னா காங்கிரஸ் தானே அவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு இன்றைக்கி வரைக்கும். அவங்க தானே உள்ளே தள்ளினாங்க, தடா சட்டம் அந்த சட்டம் இந்த சட்டம்னு உள்ளே தள்ளினாங்க. அதனால் காங்கிரஸுக்கு அவங்க 100 தொகுதி கொடுக்க சொல்லுங்கள், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சார் ஆனால் திமுக இல்லைன்னா காங்கிரஸோட முகமே தமிழ்நாட்டில் தெரியாதுன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருந்தது சார். காங்கிரஸ் எங்கே தான் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ திமுக இல்லை, காங்கிரஸே இல்லையே. இந்திய நாட்டில் காங்கிரஸே இல்லையே. எங்கே இருக்குது காங்கிரஸ்? நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்னா, காங்கிரஸில் உள்ளவங்களாம் பேசாமல் பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணிட்டுங்க, அது நல்லா இருக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது பதவி கொடுப்பாங்க. பாவம் பதவி இல்லாமல் பாவம் நிறைய பேர் இருக்கிறாங்க காங்கிரஸில், என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. சார் சிறுபான்மையினர் ஓட்டுக்கள் விஜய்க்கு இந்த வாட்டி கண்டிப்பாக சாயன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? சிறுபான்மையர் ஓட்டுகள்? ஆமாம் சார். யார் சிறுபான்மையர்? கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இவங்கள சிறுபான்மையினர் சொல்லுவாங்க. சிறுபான்மையர் வந்து கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினர். விஜய் யார்? அவர் ஒரு கிறிஸ்தவர் சார். கிறிஸ்தவர்ல, அதனால அவர் கிறிஸ்தவங்க ஒருவேளை அவருக்கு வாக்குகள் கொடுக்கலாம். ஆனால் நான் வாக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவர் சினிமா துறையில் இருக்கிறவர், அரசியல் என்னன்னு தெரியாது அவருக்கு. சினிமாலேருந்து வர போறாரு சார் அரசியலுக்கு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஜனநாயகம் படம் வெளியே வரணும். ஒருவேளை இந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா மறுபடியும் நடிக்க போவார், வேறு வழி இல்லை. இப்போ அவரை நம்பி எப்படி வாக்கு கொடுப்பாங்க மக்கள்? விளங்குதா? அவருடைய கோடிகளை வந்து காப்பாற்றுவதற்காக அரசியலுக்கு வராரு, சரியா? மக்களை காப்பாற்றுவதற்காக வரல. அவருடைய பணத்தை, அவர் சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றுவதற்காக வரார். அது எப்படி சார் சம்பாதித்த பணத்தை காப்பாற்ற அரசியலுக்கு வராரு? அரசியல் இருக்கணும், அதானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த யுக்தி அவரும் தெரிஞ்சுக்கிட்டார், நாமும் அதை பண்ணுவோம். அதுக்காக அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டீங்கன்னா காப்பாற்றலாம், அடுத்து உங்கள் படங்கள்லாம் வெளியே ஓடுறது இதெல்லாம் வசதியாக இருக்கும். ஏன்னா ரெட் ஜெயண்ட்டில் உதயநிதி அவருடைய படத்துக்கெல்லாம் தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால தான் அரசியல் அவர் ஆரம்பித்தார், அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் மக்களுக்கு அது தெரியல, எதனால் இவர் ஆரம்பித்தார். ஏன்னா திடீர்னு ஒரு நடிகர் ஏங்க அரசியல் ஆரம்பிக்கணும்? நல்லா தானே இருக்கிறாரு, பணம் இல்லாட்டா பரவாயில்ல, அவருடைய படம் ஓடாட்டா பரவாயில்ல, திடீர்னு அரசியலுக்கு வராரு. நாட்டு மக்களோட நல்லதுக்காக வராரு சார். அப்போ இது வரைக்கும் நல்லது செய்யலையோ? இது வரைக்கும் நல்லது செய்யலை, இனிமேல் செய்ய போறாரு, அதான அர்த்தம். சரி, ஏற்கனவே மக்கள் நல இயக்கம்னு சொல்லிட்டு நிறைய நல்லதுகள் பண்ணிட்டு இருக்கிறாரா? அப்போ அப்படி பண்ணிட்டு இருக்க வேண்டியது தானே, ஏன் அரசியலுக்கு வரணும்? மக்கள் நல இயக்கம் பண்ணுறான்னு நீங்களே சொல்கிறீங்க, அப்போ அதை பண்ணிட்டு கண்டினியூ பண்ண வேண்டியது தானே. அது என்னத்துக்கு அரசியலில் வந்தால் தான் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. என்ன மாதிரி ஆன்மீகவாதியாக மாதிரி சொல்லுங்கள், நல்லா பேசுகிறார் அவர். ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாரு. ஒரு சின்ன தவறு ஒன்று பண்ணார், அவ்வளோதான். மற்றபடி நல்லா பேசியிருக்காரு. என்ன தவறு சார் பண்ணியிருந்தார்? ஜோசப் வந்து ராஜாவாயிட்டாருன்னு சொல்கிறாரு. பைபிளில் ஜோசப் ராஜாவானதாக சரித்திரமே இல்லையே. அது அப்படியே தலைகளை இவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாரு, ராஜான்னு சொல்லிட்டாரு. அவர் அதிபதி ஆனார், ஒரு அதிகாரி ஆனார் ஜோசப், ராஜாவாகலை. அதனால் இப்போ இவருடைய மனதில் இருக்கிறதெல்லாம் என்னென்னா, ராஜாவாகணும், நான் தான் முதன்மையாக இருக்கணும், நான் தான் முதலமைச்சர் ஆகணும், இது ஒன்று தான் அவருடைய எண்ணமாக இருக்குது. அதுக்காக பைபிளில் இருக்கிற சரித்திரத்தை நீ மாத்துற என்ன, அதுக்காக நான் கண்டம் பண்ணுவேன் நான் அவரை. என்ன, நான் ஒரு ஆன்மீக தலைவன், நான் கிறிஸ்தவ ஆன்மீக தலைவன், என் பைபிளை நீ புரட்டி போடுறேன் நீ. அதனால் கிறிஸ்தவங்களாம் உனக்கு வாக்கு கொடுப்பாங்க, என்றைக்கும் தயவுசெய்து தவறாக நினச்சிடாத. இந்த ஒரே ஒரு இதில் நீ மாட்டிக்கிட்ட, நீ பொய் சொல்கிறேன்னு. அதனால் மக்கள் எதுவும் செய்ய போகிறதில்ல, அது கிறிஸ்தவ மக்கள் நிச்சயமாக எதுவும் செய்ய போகிறதில்ல. எதுக்கு போட்டு, ஏன்னா நீ அவங்க அம்மாவுக்கு கோயிலை கட்டி, இந்து கோயிலை கட்டி கொடுத்துருக்கிறாரு அவங்க அம்மாவுக்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியாது இல்லை, இந்து கோயிலை கட்டி கொடுத்துறாங்க அம்மாவுக்கு. எப்படி கிறிஸ்தவங்க இவருக்கு வாக்கு கொடுப்பாங்க? சமயத்துக்கு ஏற்றமாக மாறிக்குவே நீ, பச்சோந்தின்னுவாங்க, சமயத்துக்கு ஏற்றமாக மாறிக்கிற. உங்கள் அம்மாவுக்கு நீ வந்து பெரிய கோயிலை, இந்து கோயில் கட்டி கொடுத்துற, தவறுன்னு நான் சொல்ல வரல, நீ கட்டு.
நீ கட்டி கொடு, இன்னும் 10 கோயில் கூட கட்டு, வேண்டான்னு சொல்ல. ஆனால் கிறிஸ்தவருடைய வாக்கு இதனால் அவர் கிறிஸ்தவராக இருப்பதனால வரும்னா நிச்சயமாக வராது. சார், தமிழகத்துல பாஜக ஆட்சி அமைத்தா அறநிலையத்துறை வந்து கலைக்கப்படும், ஆன்றோர்கள் கிட்டயோ சான்றோர்கள் கிட்டயோ கொடுக்கப்படும் சொல்லிட்டு ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு சார். நிச்சயமாக நல்லது தான் அது. இப்போ இந்து அறநிலையத்துறையினால் என்ன பயன்? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் நடந்தது. நங்கநல்லூர் பகுதியில் பக்கத்தில் திருசூலம் இருக்குது. கல் உடைக்கிற மக்கள் அந்த திருசூலம் பகுதியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அங்கே வந்து சாண்டு கல் உடைக்கிறாங்க, க்ரஷர்லாம் இருக்குது. அதை யாரும் நிறுத்தலை, சரியா? ஆனால் அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள் இந்து அறநிலையத்துறையில் அந்த இடத்துல வசிக்கிறாங்க. ஏறக்குறைய இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000-6000 குடும்பம் அங்கே இருக்குது. அந்த குடும்பங்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், வரி வசூலிக்கலாம், சட்டப்படி நீங்கள் செய்யலாம், தவறு நான் சொல்லவே இல்லை. அது சட்டம், கட்டாயம் செய்தாகணும், வரி வசூலித்து தான் ஆகணும். ஏன்னா கோயிலை பராமரிக்கணும், அதுக்கு பணம் வேணும். இவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா நான் அந்த இடத்த நான் பார்த்துருக்கிறேன். அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா வயல் இருக்கும். அந்த வயலில் வந்து நெல்லை அறுத்து தான் கோயிலை பராமரித்தாங்க. அந்த காலத்தில் அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ்லேருந்து மணலிலேருந்து இந்த பக்கம் செங்கல்பட்டுலேருந்து திருவள்ளூர் வந்து மக்கள் வருவாங்க அந்த கோயிலுக்கு. இன்றைக்கி அவ்வளோ மக்கள் வரல, ஏன்னா அங்கங்கே நிறைய கோயில் வந்துடுச்சு. இப்போ இந்த கோயிலுக்கு நிறையா வரல, வருமானம் குறைவு. அதனால் நீங்கள் வரி வாங்கலாம், வேண்டான்னு சொல்ல. ஆனால் இதுக்காக மக்களுடைய வீட்டில் போய் சீல் வைக்கிறது, அவங்கள்ட்ட இருந்து 1 லட்ச ரூபா கூடுன்னு சொல்லி மிரட்டுறது. நான் என்ன சொல்கிறேன், இந்து அறநிலையத்துறையில் மயிலாப்பூரில் இருக்குது இடம், ட்ரிப்ளிகனில் இடம் இருக்கும், கோடம்பாக்கத்தில் கோடியில் வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கெல்லாம் விட்டுட்டு ஏழை ஜனங்கள் மத்தியில் வந்து நீங்கள் வந்து பணம் வசூலிக்கிறேன்னு சொன்னால் அது இந்து அறநிலையத்துறை. அது இருந்தா என்ன, இல்லாமல் போனா என்ன? அது இல்லாமல் போகிறது நல்லது. அறநிலையத்துறையே அரசுக்கு தான் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க சார். ஆமாங்க, அந்த பணம்லாம் எங்கே போச்சு? கோயிலில் இருக்கிற உண்டியலில் போடுறாங்க பணம். இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உள்ள நுழையிறதுக்கே டிக்கெட் 100 ரூபா வாங்கினாங்க. நீங்கள் உங்கள் சர்ச்சுல நுழையிறதுக்கு எவ்வளோ வாங்குறீங்கன்னு என்ன கேள்வி கேட்குறாங்க. நான் சொன்னேன், என் சர்ச்சுக்கு ஃப்ரீயாக வரலாமே உள்ள. ஏன்னா மக்கள் வந்து கடவுளை கும்பிடுறதுக்காக வராங்க, அதுக்கு நான் ஃப்ரீயாக தானே இடம் கொடுக்கணும். ஆனால் அதுக்கு போய் நான் காசு வாங்கினா என்ன அர்த்தம்? அப்போ இந்த 100 ரூபாய் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு திருச்செந்தூரில் 10,000 பேர் வராங்க, குறைஞ்சது 10,000 பேர் வராங்க. 100 ரூபாய் இன்ட்டு 10,000 என்ன ஆச்சு? அந்த பணம் எங்கே போகுது, யார்கிட்ட போய் சேருது? நான் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பாக்கெட்டில் போதா, இல்லை ஆட்சியாளருடைய பாக்கெட்டில் போதா, எங்கே போகுது? இது வரைக்கும் கணக்கே கொடுக்கல. இந்து அறநிலையத்துறையிலேருந்து நானும் ஏறக்குறைய 6 மாதமாக நான் ஒவ்வொரு பேட்டியிலும் இந்த கணக்கு வழக்கை நான் கேட்குறேன். ஒவ்வொரு கோயிலில் எவ்வளோ வந்துச்சு வருமானம், எதுக்கடா இங்கே செலவு பண்ணீங்க, கணக்கு கொடுங்க இந்து அறநிலையத்துறையிலேருந்து, ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன். ஓகே சார், இறுதியான கேள்வி. ஆசிரியர்கள் போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் 100 நாள் தாண்டி இன்னும் போயிட்டுருக்கு, இப்போ செவிலியர்கள் போராட்டம், இந்த மாதிரி தொடர்ந்து தமிழ்நாட்டில் போராட்டங்களாக போயிட்டுருக்கு. இதுக்கு அரசு ஏன் சரி இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க? அதாவது ஆசிரியருடைய போராட்டம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டீச்சர்ஸ், அதே மாதிரி செவிலியர் கான்ட்ராக்ட் டீச்சர்ஸ், தூய்மை பணியாளர் கான்ட்ராக்ட் டீச்சர்ஸ், எல்லாமே கான்ட்ராக்டில் தான் போயிட்டு இருக்குது. ஓகே சார். இப்போ நீங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னா நான் தான் அரசுன்னு வச்சுங்க, உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் எடுக்கணும், நான் பல கோடி உங்கள்கிட்ட இருந்து நான் வாங்குறேன், லஞ்சமாக வாங்குறேன். ஸோ இந்த லஞ்சம் பேர் வழிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர், அவர்களால் லஞ்சம் வாங்காமல் இருக்கவே முடியாது. எங்கள் அப்பா வந்து ரிட்டையர்டு கலெக்டரேட் ஆஃபீஸர், ரைட்? எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாங்க, திமுக வந்தாலே லஞ்சம் வந்துடும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இல்லை, நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கதை சொல்கிறேன். அன்னிலேருந்தே இவங்க அப்படி தான். அதனால் இது வந்து ஜீன், அந்த ஜீனை மாற்றவே முடியாது, சரிங்களா? அதனால் செவிலியர்கள் என்ன போராட்டம் பண்ணாலும் அதையும் நான் பார்த்தேன். அதே மாதிரி ஆசிரியர்கள், நேற்று ஒரு காணொலியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா ஒரு ஆசிரியரை அப்படி போட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நீ இன்ஸ்பெக்டர் ஆனது காரணமே யார்? அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் தானே. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர்லாம் நீ இன்ஸ்பெக்டர் ஆகிருக்க முடியுமா? அதை நினச்சி பார்க்கல அவங்க. எனக்கு வேதனையாக இருந்தது அதை பார்க்கும்போது. சரியா? அடுத்தது தூய்மை பணியாளர்கள். சிங்கார சென்னைன்னு சொன்னது யார்? இப்போ இருக்கிற முதலமைச்சர் தான் சிங்கார சென்னை பேரே வச்சார். அப்போ அந்த சிங்கார சென்னையாக மாறினா யார் தான் செய்ய முடியும்? தூய்மை பணியாளர் தான் செய்ய முடியும். என்ன தான் நீங்கள் மிஷினை வச்சு நீங்கள் உருட்டினாலும் சரி, அவங்க தொடப்பத்தை வச்சு பெருக்கினா தான், கையை வச்சு சுத்தம் பண்ணால் தான் தூய்மையாக இருக்கும். ஆக சிங்கார சென்னையாக அது இருக்க வேண்டும். தூய்மை பணியாளர்களும் கட்டாயம் செய்து ஆகணும். அதனால் இந்த போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர
இதற்கு எந்த விதமான முடிவும் வரப்போகிறதில்ல. நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே இவங்க வீட்டுக்கும் போய் சேர்ந்துருவாங்க. ஓகே சார், இந்த 2026 அந்த தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது சார்? என்ன மாற்றம் நிகழப்போகுது? நிச்சயமாக மாற்றம் இருக்குது. நிச்சயமாக மாற்றம் இருக்கின்றது. என்ன ஒரு பெரிய ஒரு இதுனா, திமுக எதிர்க்கட்சியாக கூட வராமல் போக போகுது. அதுதான் என்னுடைய வேதனை, பாவம். ஒரு அருமையான ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாரை விட்டு வெளிவந்து அறிஞர் அண்ணா அவர்கள் துவக்கி வச்சு எவ்வளோ அழகாக அதை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி டாக்டர் கலைஞர் ஒருவேளை இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் அவருடைய நடவடிக்கை வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நான் அவருடைய என்னை கவர்ந்தவர், நான் கவர்ந்த தலைவன் யாருன்னா டாக்டர் கலைஞர். ஒவ்வொரு பேச்சாற்றலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் அழிவதற்கு காரணம் ஸ்டாலின் கிடையாது, அவரும் மிக நல்லவர். ஆனால் அவருடைய உடல்நிலை சரியில்லை, பாவம். அவருடைய கையில் ஆட்சி இல்லை, குடும்ப ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. அவருக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. அதனால் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியில் அணியில் உட்காருவது கூட மிக சிரமமான காரியமாக 2026 தேர்தல் இருக்கும். அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி NDA கூட்டணி நிச்சயமாக ஆட்சி செய்வார்கள். ஒருவேளை தம்பி விஜய் ஒருவேளை எதிர்கட்சியாக வரலாம். ஓகே சார், பல கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.